வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். இது வந்து ஈரோடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு கட் பண்ணி விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாய் வத்தல் மட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கிலோ சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் சேர்த்தாதீங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலையே சிக்கன் கொஞ்சமாக வேகட்டும். தேவை அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டால் போதும். காரமும் நாம் இந்த மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட காரம் தான், நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல காரத்துக்கு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக தேங்காய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுங்க. இவ்வளோதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.